இப்போ இடையில ஒரு சம்பவம் நடந்துச்சு. திடீர்னு எல்லாருடைய அக்கௌண்ட்லேயும் ஒரு 5000 ரூபா போட்டார். மக்களுக்கெல்லாம் வந்து இன்ப அதிர்ச்சி. இந்த திமுக அழியன்னு சொன்னான் பாருங்க, அவன் நல்லா அசந்து தூங்கி இருந்தவனுக்கு காதில் போய் யாராவது சொல்லிப்பாங்க, 5000 போட்டாங்களா? ஏன்டா? வணக்கம் நண்பா. 5000 கத்தியே சத்துறாத. 5000 சிஎம் சார் ஜோப்பில் இருந்தோ இல்லை பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தோ ஒன்று கொடுக்கலாம். மக்கள் வரி பணம், அரசாங்க பணம், அதை எடுத்து சிஎம் சார் கொடுத்துருக்கிறார். கேட்டால் சிஎம் சார் ஜோப்பில் இருந்து கொடுத்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற. அப்புறம் என்ன சொல்கிறா, திமுகவை அழிக்க நினைக்கிறவங்க காணாமல் போயிடுவாங்க. ஆமாம் ராஜா, ரொம்ப நாளாக நீ ஆளை காணமே. எங்கள் பாம்பு பொத்துக்குள்ளே தூங்கிட்டு இருந்தியா? பாம்பு பொத்துக்குள்ளே தூங்கிட்டு இருந்தியா? ஏன் 4.25 வருஷமாக முடிஞ்சு ஆட்சி முடிகிற இடத்துல உன்னை இறக்கி விட்டுருக்குறாங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் ஐயா மாதிரி எங்களை வச்சு செய்யணும்னு நினச்சின்னா, வடிவேல் ஐயா விர்ச்சுவல் வாரிசு ஒரு அடி எப்படி இருக்குன்னா, அடுத்தது உனக்கு ஒரு நாடகம் கூட நடிக்க முடியாது, அந்த நிலைமையாயிரும். புரிஞ்சுதா? 5000 கொடுத்தாருங்கிறியே, நாடு 10 லட்சம் கோடியில் கடனில் இருக்குது. எப்படி 10 லட்சம் கோடி கடன்? இது எப்படி சாத்தியம்? கேட்க முன்னால் முடியுமா? அப்புறம் மாதம் 10 மாநாடு போடுறாங்க. திருச்சி மாநாடு, கழுகு பார்வை, கூட்டிகிட்டு வந்தவனுக்கு பூரா பிரியாணி, அவன் பூரா ரோட்டில் ஊற சோத்தை தூக்கி வீசிட்டு இருக்கிறான். வரவனுக்கு 500, 600, 700, சேருக்கு காசு, லைட்டுக்கு காசு, துண்டுக்கு காசு, சாப்பாட்டுக்கு காசு, வேனுக்கு காசு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறாரு. யார் வீட்டு காசு எடுத்து செலவு பண்ணுறாரு? அவர் சொந்த காசு எடுத்து செலவு பண்ணுறாரா? உனக்கு கேட்கறதுக்கு துப்பு இருக்குதா? ஸ்டாலின் ஐயா கொடுத்தாரு. யோ, அரசாங்க பணத்தை, மக்கள் வரி பணத்தை எடுத்து செலவு பண்ணுறாரியா? ஆமாம் ராஜா, நீ வந்து தமிழ்நாட்டில், அதாவது முந்தானத்து கூட ஒரு சிறுமி பலாத்காரமாகி, அந்த மாணவி பலாத்காரமாகி வெட்டி கொண்டாங்க. பேசுனியா? 5000 கொடுத்தாரு. பொங்கலுக்கு 3000 கொடுத்தாரு. யோ ஏயா, விஜயகாந்தன் மாதிரி வச்சு செய்யணும்னு சொல்லி களத்தில் நீ வந்திருக்கிற. வடிவேலுன்னு நல்லா கேளு. நல்லா போதை ஏற்றிட்டு உனக்கு வார்த்தையெல்லாம் தடுமாறுது. மேலே மேடையில் உட்காந்து திமுகவுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்கிற. இந்த திமுக எப்படி தெரியுங்களா மக்களே? ஒருத்தரை வந்து சாய்க்க முடியலைன்னா ஒன்று அவதூறை ஏவி விடும், இல்லாட்டி ஆபாசத்தை ஏவி விடும், இல்லாட்டி இந்த மாதிரி கொத்தடிமைகளை, திமுக கொத்தடிமைகளை எப்படி இறக்குது? நீ வா ராஜா. வடிவேலன்னா உனக்கு நான் ரசிகன்தான், அது சினிமாவில். ஆனால் நீ அண்ணனை விமர்சனம் பண்ணினா அடி சமூக வலைதளத்தில் நம்மளதான் இருக்குது. அதை பார்த்து கொடுத்துட்டேன். சிந்தித்து பாருங்கள். இது திமுகவோட மாபெரும் கொத்தடிமை. மக்கள் பேராதரவில் தாவேக்கா. நம்ம சின்னம் விசில் சின்னம்.